வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷ் 6th இன்ட்ரு சப்ளிமெண்ட்டு இந்த நெவர் நெக்ஸ்ட் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு எதுவும் சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அது ஒரு பொருள் இன்ஸ்டால்மெண்ட்டில் பணத்தை கட்டி அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பாட்டி அதை விசாரிச்சுட்டு எப்படி வாங்கிட்டு இருக்கீங்க எப்படி போகுதுங்க. அது இது ஒன் ஆக்ட் பிளேனா 3 பேர் 4 பேர் நடிக்கிறதா ஒன் ஆக்ட் பிளே. இன்ன வரைக்கும் அதில் பார்ட் 2 பார்த்துக்கோம். இப்போ பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். Part 3 பாருங்களேன். They are really glad the loan you are amount like note the hand. ஸோ நீங்கள் எப்படி அந்த பணத்தெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அதில் கேட்டுருக்கும்போது சொல்கிறோம். அதில் நாங்கள் கடைசியில் ஒரு பணம் வாங்குற ஒரு கடன் கொடுக்குற ஒரு கம்பெனி இருக்குது, அதுலேருந்து வாங்கி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லுவா. இப்போ ஜில்லு அதில் சொல்கிறான் ஒன்லி டூ கிளாடு, எவ்வளோ சந்தோஷமாக, கிளானா சந்தோஷம், டு லோனாக்க கடன் கொடுக்கறது தயாராக இருக்காங்க. எனி அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, யூ லைக், நீங்கள் விரும்புகிறப்ப எவ்வளோ கொடுப்பாங்க. அண்ட் நோட்டோட ஹேண்டு அலோன், கையோடு அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க அப்படின்னு அதை சொல்கிறாரு. அப்போ ஆண்டி சொன்னா, அண்ட் ஹவு டு யூ பர்போஸ் டு பே தட் பேக், அது எப்படி நீங்கள் பின்னாடி திருப்பி செலுத்துவீங்க அப்படின்னு அதில் கேட்குறதில்ல. அப்போ ஜாக் சொல்கிறான், தட்ஸ் ஈஸி, அது ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப எளிமையாக, டு ஜஸ்ட் பே இட் பேக் இன் இன்ஸ்டால்மெண்ட், அதுவும் நம்ம என்னன்னாக்க இன்ஸ்டால்மெண்ட் நம்ம பின்னாடியே அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அப்போ ஆன்டி ஜென்ஸ், இன்ஸ்டால்மெண்ட் தவணை முறையா, she claps her head to a forehead, அப்போ என்ன பண்ண தலையில் அடிச்சுக்கிறா, கையை ரெண்டு அடிச்சுக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிறா. அண்ட் சிங்க் பேக் வீக்லி இன் டு த சேர், சிங்க்னாக்கா முழுகுதல்னு சொல்கிறது, அப்படியே லைட்டாக பின்னாடி சேரில் அப்படியே வீக்கனாக்க ரொம்ப இளைஞ்சி போன மாதிரி அப்படி லைட்டாக பின்னாடி சேரில் உட்காந்துரா. தென் ரியலைசஸ், உணர்றா என்னது, தட் இஸ் சிட்டிங் ஆன் அ ஸ்டேஜ் பீஸ் ஆஃப் த லிப்ஸ் டு ஹர் ஃபீட் அகெயின் அண்ட் லிட்டில் செர்க்கு. அப்போ என்ன பண்ணுறா, மீண்டத்தில் உட்காந்து நினச்சி பார்க்க, ஐயோ யாருக்கோ இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினது எந்த கம்பெனியில் உள்ளது, நான் அது மேலே உட்காந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறா. ஸ்டேஜ்னாக்க தவணை முறையில் வாங்கக்கூடிய பொருளுடைய கடையினுடைய பேர் சொல்லுது ஸ்டேஜ். பீஸ் ஆஃப் லீவ்ஸ்னாக்கா லீவ்ஸ், பீஸ்ன்னு சொன்னாக்கா அந்த உட்காந்துட்டேனே. லீவ்ஸ் டு ஹர் ஃபீட் என்ன பண்ண, காலை குச்சி அப்படி டக்குன்னு தாவிரா. லீவ்ஸ்னாக்கா தாவுதல்னு சொல்லுது. அகைன் த லிட்டில் ஷர்க், அப்படியே ஷர்க்குனாக்கா அப்படி வலிக்கிற மாதிரி ரைட்டாக அப்படி முன்னாடி எந்திரிச்சிடறான். ஜாக் அண்ட் ஜோன், இஸ் எனிதிங் மேட்டர், ஏதாவது பிரச்சனையா, வுட் யூ லை டவுன், மீண்டும் உட்காடுறீங்களா அப்படின்னு அதில் கேட்குறான். கேட்டோன்னே ஆண்டி சொன்ன, லை டவுன், உட்கார்றதாவது. Do you suppose I am going to trust myself better blank Mr. Stage? நீ வாங்கியிருக்க அந்த பொருள் கடன் கொடுத்து வாங்கியிருக்க இல்லையா, அது யாருது, ஸ்டேஜ் ஆர் மார்க் ஆர் ஸ்பென்சர், இதெல்லாம் ஒரு கம்பெனியோட பேர். அந்த கம்பெனிலேருந்து வாங்கின லோன் வாங்கினா இன்ஸ்டால்மெண்ட் அது சம்படி, நீ யாரும் அந்த வாங்கியிருக்க. நோ ஐ எம் கோயிங் டு ஹோம், நான் வீட்டுக்கு போகிறேன், அதில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜில் சொல்லலாம், மஸ்ட் யூ கோ ரியலி, உண்மையில் நீ போக வேண்டுமா அப்படின்னு. ஆண்டி ஜெட் சொல்லலாம், ஐ திங்க் ஐ வுட் பெட்டர், அங்கே போனால் நல்லது நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆண்டி ஜெட் சொல்லலாம். அப்போ ஜாக் சொல்லலாம், ஐ வில் டிரைவ் யூ டு ஸ்டேஷன், நீங்கள் போகிற இடத்துல நான் கொண்டா விட்டுட்டு வரேன் காரில் அப்படின்னு அதில் சொல்கிறான். சொல்லிட்டு ஆண்டி சொல்கிறான், வாட், என்ன, ட்ராவல் இந்த காரில் ஒன்றா விட போறியா, தட் ஹேஸ் ஒன்லி டயர், உனக்கு சொந்தமான ஒரே ஒரு டயர் தான், அண்ட் 2 தின்னிங்கீஸ், அப்படின்னாக்க அந்த 2 சிலிண்டரு அந்த 2 இதில் சொந்தமானு சொன்னோம் இல்லையா ஏற்கனவே, அது உனக்கு சொந்தமாக இருக்குது. நோ தேங்க்ஸ், வேண்டாம். ஐ வில் டேக் த பஸ், நான் பஸ்ஸில் நான் போய்க்கிறேன் அப்படின்னு ஆண்டி ஜெட் சொல்கிறாள். சொல்லி ஜாக் சொல்கிறான், வெல் நல்லது, அப்கோர்ஸ் இஃப் யூ ஃபீல் லைக் டு அபவுட் இட், நீங்கள் அதை உணர்ந்தேனாக்கா நான் கொண்டா விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆண்டி சொல்கிறேன், நவ் ஐ எம் சாரி இஃப் ஐ சவுண்ட் ரூடு, நான் சவுண்டு போட்டு கொஞ்சம் கோமா பேசுகிறேன், பட் ரியலி ஐ எம் ஷாக்கு, உண்மையிலே எனக்கு ஒரு வருத்தம் தான். என்னது, டு ஃபைண்ட் த வே, நீங்கள் இந்த மாதிரி ஃபைண்ட் த வேனாக்கா ரெண்ட்லிங் லிட்டில், நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்குறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ யூ ஆர் லிவிங், நீங்கள் அந்த இடத்துல இது மாதிரி வசிக்கிறது எனக்கு வருத்தமாக இருக்குது. ஐ நெவர் ஓடு பென்னி, நான் ஒருபோதுமே யார்ட்டையும் போய் கடன்பட்டது கிடையாது. ஓனாக்கா கடன்படுது, பெண்ணி ஒரு சின்ன ஒரு பைசா கூட யார்ட்டையும் கடன்பட்டது எங்கே, எப்போ, இன் மை லைஃப், என்னோட வாழ்க்கையில் நான் வரைக்கும் யார்ட்டையும் கடன்பட்டது கிடையாது. கேஷ் டவுன், எல்லாமே நேரடியாக பொருள் கட்டி பணத்தை கட்டி தான் நேரடியாக பொருள் வாங்குவேன். தட் இஸ் மை மோட்டோ, இது என்னுடைய லைஃப்னுடைய குறிக்கோள் இது. அப்போ அதே மாதிரி ஐ வாண்ட் டு டூ, நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா அதுமாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், செய்யணும், அது சேம் அதே மாதிரி இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷி ஓப்பன்ஸ் ஹர் பேக். அப்போ என்ன பண்ண, கையில் பேக் ஓப்பன் பண்ணுறான். நான் லுக், இதை பாருங்களேன், ஹியர் த லிட்டில் செக், நான் ஒரு செக்கு தரேன்,
செக்னாக்க ஒரு காசோல அந்த இடத்துல தரேன். ஐ வாஸ் மீனிங் டு கிவ் யூ, நான் எதுக்கு இந்த இடத்துல கொடுக்குறேனாக்கா, எனிவே ஷி ஹேண்ட்ஸ் டு ஜில், அது வந்து ஜில்கிட்ட அந்த மனைவிட்ட கொடுக்குறா. சப்போஸ் யூ டேக் இட், நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க யூ பே ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஆஃப் யுவர் பில், நீங்கள் எடுத்துக்கிற பில்லில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு கடனை முடிச்சு விட்ருங்க. ஸோ யூ கேன் சே தட் யூ அட்லீஸ்ட் ரியலி பிலாங்ஸ் டு யூ, அதாவது ஒன்றாவது உங்களுக்கு சொந்தமாக இருக்கும். நான் கொடுக்குற அந்த பில்லை வச்சுக்கிட்டு அது உங்களுக்கு அந்த வாங்குற ஒரு பொருள் அதுக்கு ஒன்றாவது உங்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அது கையில் ஒரு செக் அதில் கொடுக்குறா. கொடுத்துட்டு ஜில் சொல்கிறா, ஏயா தேங்க்யூ அப்படின்னு அந்த மனைவி அதை சொல்கிறா. தேங்க்யூ ஆண்டி ஜான், இட் இஸ் வெரி நைஸ் ஆஃப் யூ அவக்லி அப்படின்னு சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாள், ரொம்ப நல்லது. அடுத்து ஆண்டி சொல்கிறேன், தேர் நவ், இப்பொழுது ஐ மஸ்ட் கோயிங், நான் என்ன பண்ண போகணும். பேட்டரிங், பேட்டரிங்னா கையில் வச்சுக்கிட்டு அதில் போகிறாங்க. அதில் ஜாக்சன், ஐ வில் சி யூ டு பஸ், நான் உங்களுக்கு பஸ்ஸை பார்க்குறேன், இனிமே பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். குட் பை ஜில் சொல்ல, குட் பை அண்ட் ஜில், குட் பை டாட்டா பைன்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஸோ மச் ஆஃப் ப்ரெசன்ட், நீங்கள் கொடுத்த இந்த ப்ரெசன்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவள் சொல்கிறா. யார்? ஜில் சொல்கிறா. அடுத்து ஆண்ட் ஜில் சொல்கிறேன், குட் பை மை டியர், நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி அண்ட் ஜாக் go out. Jill looks at the check and kissing her exclaims 20 pounds. அப்போ என்ன பண்ணுறான்னா குட் பை சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறா, ஜாக்கு பாட்டி ரெண்டு பேரும் அதில் வெளில போகிறாங்க. போயிட்டு ஜில் வந்து என்ன பண்ண அந்த செக்கை பார்த்து கையில் முத்தம் கொடுக்குறா. இதில் அந்த செக்கை கொடுத்து எக்ஸ்கிளைம்னாக்கா ஆச்சரியத்தில் பார்க்குறா. 10 pounds 10 pounds அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்குறா. தென் ஷி ஹரிஸ் டு டேபிள், என்ன பண்ணா வேகமாக கொண்டு போய் டேபிளில் அட்ரஸஸ் டு அன்வலப் என்ரோல்ஸ் த செக் அண்ட் ஸ்லிப் இன் த இன்சைடு வித் த பில் விச் இஸ் ஷி டேக்ஸ் த பேக் அண்ட் சீல் த என்வலப். என்ன பண்ணா திடீர்னு எல்லாத்தையும் மேலே உள்ள அட்ரஸ்னால் முகவரி எழுதுறா. எழுதிட்டு எங்கன்னா அன்வலப்னா மேலே உள்ளதில்லை எழுதி அந்த செக்கை வந்து ஸ்லிப் வந்து உள்ள கவருக்குள்ள சொல்லிட்டு வித் பில் விச் டேக்ஸ் அதை எடுத்ததுக்கா எதுனாக்கா அவள் பேக்கில் வச்சுட்டு அந்த சீல் என்வலப் சீல்ஸ்னாக்கா அந்த இடத்துல மேலே போட்டு அதில் ஒட்டி மேலே வைக்கிறோம். தென் ஷி ரிங்ஸ் த பெல், என்ன பண்ணிட்டா பெல்லை ரிங் பண்ணுறான். இந்த மூமெண்ட் நர்ஸ் கம்ஸ் வித் த பேபி த ஹர் ஆர்ம்ஸ். அப்போ என்ன பண்ணா அந்த இடத்துல நர்ஸ் வந்து குழந்தையோட அந்த இடத்துல கொண்டுட்டு கையில் அந்த இடத்துல குழந்தை கையில் வச்சுருக்கா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பார்ட் 4 நம்ம அதில் பார்ப்போம். கடைசி நம்ம பார்த்துட்டு வந்து நர்ஸ் வந்து குழந்தையோட கையில் வருவா, அந்த லெட்டர் அந்த கையில் கொடுப்பா, அதான் அதில் உள்ளது பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.